கொள்ளுங்க, தைரியம் கொள்ளுங்க. இன்றைக்கு உன் விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசத்தை இன்னும் வளர்த்துக்கொள். வியாதியை பார்த்து பேசக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். இன்றைக்கு நீங்க அந்த தைரியத்தை எடுக்க போறீங்க. யாராவது வீட்டுல பலகீனமா இருக்காங்களா? போய் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னை அபிஷேகித்து, என்னை வல்லமைப்படுத்தின, என்னை ரட்சித்து இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பலகீனமே இந்த மனிதனை விட்டு போய் என்று சொல்லுங்க. அது கட்டாயம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். காரணம், தேவன் உங்களிலே வல்லமையை வைத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் தான் வந்து ஜெபம் பண்ணணும் இல்ல. உங்களுடைய ஜெபத்திலே தேவன் அற்புதத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்திலே தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார். உங்களுடைய நாவிலே தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. மூன்றாவதாக லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 38 முதல் 42 வரை வசனங்களை பார்க்கும் பொழுது, ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அந்த பிசாசு அந்த மகனை அலக்கழிக்கிறது. அந்த மகனை போராடும்படியாக செய்கிறது, நுரைத்தள்ள செய்கிறது, அவனை அலைக்கழிக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் அலைக்கழித்த பின்பம் அவனை விட்டு புறப்படுவது இல்லை. பலவேளை தண்ணீரிலும் நெருப்பிலும் கொண்டு இடுகிறது. பாருங்க, சிலர் பாருங்க, தேவையற்ற சில சொப்பனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான சொப்பனங்கள் இரவு நேரங்களில் வருகிறது. பயங்கரமான காரியங்கள் இரவு நேரங்களில் நீங்க பார்க்கிறீங்க. சிலர் இந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்த என்னத்துக்கு? You go and commit suicide. Your life is finished. You will not have any more prosperity in your life. You can end up your life. சில சத்தம் உங்களுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசை நான் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. அது உங்களை விட்டு மறைந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு அது அலைக்கழிக்கிறது. He has come to kill, to steal and to destroy. Hallelujah. பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே தவிர வேற ஒன்றுக்கு அவன் வரல. That is his duty. அவன் அவனுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். He never get trapped in his duty. கரெக்டா அவன் செய்யறான். திருடவும் கொல்லவும் அழிக்கிறது அவன் his duty, he is doing it. ஆனா இயேசு சொன்னார், நானும் அவர்களுக்குள் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தேன். I came to give back the life to them. உங்களுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்தார். பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, சீஷர்கள் பார்த்தாங்க. அந்த மகன் சொல்ல, சீஷர்களிடத்துல கொண்டு போனேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏன் அவங்களால செய்ய முடியல? தேவன் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் விசுவாசத்துல குறைந்தீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசத்தோடு நீங்க எதை செய்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல பாருங்க, when we pray for the evil spirit, there's a spirit, it's a dangerous spirit which is called the Kali spirit. இந்த காளி ஸ்பிரிட்டுக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த நாக்கெல்லாம் வெளியே வந்துடும். I don't know how many of you have seen it. இந்த நாக்கு அப்படியே வெளியே வந்து தொங்க பாருங்க. The eyeball comes to start coming out. அந்த ஆளை பார்க்கும்போது அகோர தோற்றமாய், விகார தோற்றமாய் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க பயந்துட்டீங்க, அவ்வளவுதான். It will take over you. ஆனால் நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும் போது தேவன் சிங்கத்திற்கு ஒப்பான பலத்தை கொடுக்கிறார், காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலத்தை கொடுக்கிறார். பிசாசிற்கு எதிராக நிற்கும்படியாக. பிசாசு உன்னை பார்த்து நடுங்கணும். நீ வீட்டுல இருந்து புறப்படுறியா, பிசாசு அங்க சொல்லணும், வர்றா, என்னால இருக்க முடியல. That is the power you must have.
அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, அந்த வல்லமை எங்கே? அந்த வல்லமை உங்களிலே எங்கே? அந்த வல்லமை வேணும். இந்த லீடர்ஸா இருக்கிற நீங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வல்லமை வேணும். இந்த வல்லமை வேண்டும். இந்த வல்லமை உங்களுக்குள் வருமானால் உங்களுடைய அசோசியேஷன் எங்கேயோ போயிடும். I want to see that. இந்த உமன்ஸ் அசோசியேஷன் நீங்க இந்த வல்லமையோட இந்த மலேசியா தேசத்தை அசைக்க வேண்டும். Hallelujah, hallelujah. I want to see that. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நான் அதை பார்க்க வேண்டும், இந்த ஜனங்களை நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் இருதயத்திலே தாகமுள்ளவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு அவர் செய்ய முடியும். பிசாசை கண்டு, பிரச்சனையை கண்டு துவண்டு போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய திட்டமாக இருக்கிறார். சீஷர்களை கொண்டே முடியலையே. இன்னைக்கு நம்ம அநேகர் சொல்றது அப்படித்தான், சீஷனை கொண்டே முடியலையே, நம்ம மாத்திரம். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. காரணம், அந்த சிலுவையின் ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. அந்த சிலுவையின் ரத்தம் நம்மை அபிஷேகத்திருக்கிறது. வல்லமையால் நிரம்பி இருக்கிறோம். அநேகர் நினைக்கிறோம் பிசாசு துரத்துறது அது ஒரு gift சொல்லி. It is not a gift to drive away the devil. It's a power of the Holy Spirit. Many times we misunderstand the gifts of the Holy Spirit and the power of the Holy Spirit. When you stand with God's power, when the power, the gift, the power of the Holy Spirit operate, you can stand before the devil and you can command, you devil, you come out. It will come. Adukku you need not want to have a special gift. Nowadays many people are fond of asking God, Lord, you give me the gift of healing, you give me the gift of prophecy. அநேக நம்ம இப்படி தான் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே தீர்க்கதரிசன வரத்தை தாருங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை தாருங்க. I never pray for that. But I used to pray one thing. இவை எல்லாவற்றையும் கொடுக்கிற அந்த முதலாளியை நம்ம மனசுக்குள்ள இருதயத்துல வச்சிட்டோம்னா it will operate whenever it needs. இந்த வரங்களை கொடுக்கிற தேவனை உன் இருதயத்திலே வைப்பாயானால், அந்த தேவனை நீ அழைப்பாயானால், அந்த நேரத்தில் நேரம் வரும் பொழுது அந்த கிஃப்ட்ஸ் உனக்கு ஆபரேட் செய்யும். ஹல்லேலூயா. எல்லா கூட்டத்திலும் எல்லா செய்திகளிலும் gifts does not operate in the same manner. சில வேளையில பாருங்க, the gift of wisdom, the gift of knowledge operates. Sometimes the gift of prophecy operates. Sometimes the gift of healing operates. வித்தியாசமான அனுபவங்கள் அந்தந்த இடத்துல தேவைக்கேற்ற விதமாக அந்த வரங்கள் செயல்படுகிறது. அதனால ஒருவேளை நீ தனித்தனியா வரத்தை கேட்டுட்டு இருந்தா அந்த வரத்துக்கு முதலாளியை முதல்ல கூப்பிடுங்க. Hallelujah. The owner of the gift, you call him first. When he is there, everything will work accordingly. Hallelujah. அந்த தேவனை நாம் அழைக்க வேண்டும். Thank you Jesus. பாருங்க, இங்க பாருங்க 42வது வசனம் சொல்லுது, அவர் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்திலே அவனை ஒப்புவித்தார். ஒரே ஒரு வார்த்தை, அவர் அதட்டினார். He just gave a command over the devil. Do you think we have that power to command over the devil? How many of you think? Say a big hallelujah. I have the command to stand against the devil. சொல்லுங்க. If you have a power, you say. பிசாசும் பார்த்துட்டு தான் இருக்கான். யார் யார் கை வைத்தீங்களோ வீட்டுல நிப்பான் to check you. நீ அங்க நல்லா போய் கை வைத்துட்டு வந்த, வா வீட்டுக்கு. ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, தைரியமா போங்க. தேவன் வல்லமையை தந்திருக்கிறார், மகிமையான காரியத்தை தந்திருக்கிறார். யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே இந்த பிசாசின் வல்லமையிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலை ஆக்க போகிறாரா? தேவன் உங்களை விடுதலை ஆக்க போகிறார்.
எப்பொழுது விடுதலை ஆக்குவார்? வேத புஸ்தகத்தை திருப்பி மார்க் 11:24 வாசித்து பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்றார். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, மிக முக்கியமான காரியம். If you have a sickness, you pray for that sickness. Give a specific sickness and tell. இன்னைக்கு நம்ம அநேகருடைய ஜெபம் இப்படி இருக்கு. ஆண்டவரே, என் தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் பிரச்சனை எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, இதுல இந்த எல்லாத்துலயும் எனக்கு விடுதலை தாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஏன்னா we don't have time to pray. இல்லையா? You pray specifically. ஆண்டவரே, இந்த தேவைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக, இந்த போராட்டத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி you specifically pray. நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபிக்கிறதுல நீங்க பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. You believe for what you have prayed, you have received already. We need that faith, and when you pray with faith, God will honor you. God will certainly honor you. ஆண்டவர் ஊழியக்காரன் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நான் உனக்கு சுகம் தருவேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அசாம்ல இருந்து ஒருத்தன் வருவான், அவன் விசுவாசத்தோடு உங்களுக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவான், அப்ப நீங்க சுகம் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்ப உங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஊழியக்காரருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பது உண்மையானால் உன் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க முடியும். உங்க பிரச்சனைக்கு நீங்க ஜெபம் பண்ணி இன்னைக்கு விடுதலை பெற போறீங்க. நீங்க ஜெபம் பண்ணி உங்களுடைய வியாதி குணமாக போகுது. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம், instead of giving them a fish, you make them to learn how to fish. ஒரு மீனை கொடுக்கிறது பார்க்கலாம், அந்த மீன் பிடிக்கிற கலையை சொல்லி கொடுத்துட்டா life long it will be helpful for them. என்னைக்கு நீங்க ஊழியக்காரனை தேடி தெரிய முடியாது, என்னைக்கு உங்களுடைய ஊழியக்காரன் உங்களை அருகாமையில் உங்களுக்கு ஜெபிக்க முடியாது. நீங்க ஜெபிக்க பழகணும், நீங்க ஜெபம் பண்ணணும், உங்க ஜெபம் வல்லமை உள்ளதுன்னு விசுவாசிக்கணும். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்னு விசுவாசிக்கணும். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 120:1, சங்கீதம் 77:1 அவன் சொல்லுகிறான், ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே அவர் எனக்கு பதில் கொடுத்தார். கூப்பிடணும் நம்ம. God has given that power to you. இந்த நாவில் அந்த வல்லமை வைத்திருக்கிறார், உன் இருதயத்தில் அந்த வல்லமை வைத்திருக்கிறார். நீ கூப்பிடும் பொழுதே நீ விசுவாசிக்கணும். இன்னைக்கு அநேகர் கூப்பிடும்போது இப்படி கூப்பிடுவாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்கு, இதெல்லாம் இருக்கு ஆண்டவரே, டாக்டர் எல்லாம் இப்படி சுகம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நான் கஷ்டப்படாம பாத்துக்கோங்க ஆண்டவரே. சில வயசானவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு சாகக்கூடாது, நான் இருக்க மாதிரியே போயிடணும். ஆண்டவர் உங்களை சாகடிக்கிறதுக்காக இங்க வந்தாரு. இல்ல இவளுக்கு இந்த வியாதி இருக்குட்டு அப்படின்னு சொல்ல வந்தாரு. He came to deliver you. அவர் நம்மை விடுதலையாக்க வந்தார், கட்டவிழ்க்கும்படியாய் வந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை கட்டவிழ்க்கும்படியாய் வந்த ஒரு தேவன். அது எப்ப கட்டவிழ்ப்பாரு? உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படணும், உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜெபம் வெளியே வரணும். நீ ஜெபிக்கும் பொழுது நீ எவைகளை கேட்டுக்கொள்வாயோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் பொழுது, அதனால இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணும்போது you throw away the doctor's report. இன்னைக்கு சிலர் நம்ம இப்படி பண்ணுவோம், I am telling everything practically, okay, I am telling everything practically which I have gone through in the ministry. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என்னுடைய இந்த கட்டுகளை, என்னுடைய இந்த பலகீனத்தை ஆண்டவரே நீங்க மாற்றி போட்டீங்க,
என்னுடைய இந்த வியாதியை நீங்க மாற்றி போட்டீங்க. இந்த ஆலயத்தில் இங்க இருக்கும்போது ரொம்ப விசுவாசத்தோட ஜோமனி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துறாரு ஸ்தோத்திரம்னு சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன வரும்? டாக்டருக்கு ஞாபகம் வரும். அங்க மருந்து மாத்திரை எல்லாம் டப்பா கணக்குல இருக்கும், அந்த ஞாபகம் வரும். உடனே என்ன பண்றோம்? தூக்கி. இது எப்படிப்பட்ட விசுவாசம்? டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நம்மளை பத்தி ஒரு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க you have to be health conscious, that is good, but when you commit your problem to the Lord, you must believe that you have received 100% healing. அந்த மருந்து மாத்திரையில வைக்கிற நம்பிக்கை இயேசுவின் மேல வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் ஒரு ஊழியக்காரர் பெங்களூர்ல. அந்த ஊழியக்காரர் he imports medicine from Germany. எதுக்காக தெரியுமா? he wanted to be ever young. எப்போ அவருக்கு இளமையா இருக்கணும். அவருக்கு வயசு பத்தி 60-65 வயசு ஆயிடுச்சு. When I asked him, he was telling me, he's a real Pentecostal pastor. He was telling me, brother, you know from where these medicines are coming? These are coming from Germany. It's very expensive one. ரொம்ப பெருமையோடு சொல்லிட்டு இருந்தாரு. It's very expensive one. I wanted, இப்படியே எப்பவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிரதர். எனக்கு அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, மருந்து மாத்திரைகளை நம்போதை பார்க்கலாம். உங்களை உருவாக்கின, உங்களை அவயவங்களை தாயின் கருவிலிருந்தே உங்களை அறிந்திருக்கிற அந்த இயேசுவை நம்புங்க. உங்களை உருவெடுக்க செய்த அந்த இயேசுவை நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே நினைக்காதீங்க இந்த ஊழியக்காரன் மருந்துக்கு விரோதமானவன். When there is a need, you can. But once you commit things to the Lord, you have to be 100% relying on Him. Hallelujah, hallelujah. அதனால இங்க ஆண்டவரே எனக்கு விடுதலை தந்துட்டீங்க ஸ்தோத்திரம் ஒரு பெரிய சாட்சின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் don't look back to your previous record. ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு சுகம் தந்துட்டாருன்னு விடுதலையோடு கூட டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க. அங்க இருக்காது உங்க பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் பொழுது அவர் 100% விடுதலை கொடுக்கிறார். He gives 100% healing. There is no side effect at all. ஆண்டவர் கொடுக்கிற மருந்துல there is no side effect at all. சில நேரங்கள்ல பாருங்க, ஆண்டவர் அந்த பழைய உறுப்பை எடுத்துட்டு புதிய உறுப்பை வச்சிருவார். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் அப்படித்தான் செய்தார். பழைய வால்வை தூக்கி போட்டார். டாக்டர் சொன்னார் 3 மாசம் தான் இருப்பேன். இன்னைக்கு இட்ஸ் ரன்னிங் அரௌண்ட் 6 to 7 years. ஆண்டவர் புதிய ஒரு வால்வை தந்திருக்கிறார். Because he is a creator, he know what to give and what not to give you. Hallelujah, hallelujah. உன்னுடைய ஜெபத்திலே வல்லமை உண்டு. இந்த நாளில் நீ ஜெபிக்கும் போது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த ஜெபத்திலே வல்லமை உண்டு. இங்க பாருங்க, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது? என்ன நடந்தது சொல்லுங்க? சிறைச்சாலையில அஸ்திவாரம் அசைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளே அசையல, எப்படி அஸ்திவாரம் அசையும்? நம்ம ஜெபத்தை இன்னும் வல்லமைப்படுத்துங்க. உன்னுடைய ஜெபம் பாருங்க, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும்போது அந்த அஸ்திவாரங்கள் அசையுமானா நீ ஜெபம் பண்ணும்போது அது அசையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரிகளை, லீடர்ஸா இருக்கிற நம்ம ஜெபம் நம்ம கீழே இருக்கிற ஜனங்களை அசைக்கணும். நம்ம தேடி வருகிற ஜனங்களுடைய பிரச்சனைகளை அசைக்கணும். தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே எனக்கு இந்த ஜெபத்தின் வல்லமை வேணும்னு கேட்பீங்களா? நிச்சயமா ஆண்டவர் தருவாரு. வேதம் சொல்லுகிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது.
உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. பாருங்க, நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? கட்டுகள் கலந்து போகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க போய் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. God has anointed you not only to remove loosen your bondage, but to loosen the other people. சீஷர்களை பார்த்து சொன்னார், அந்த கிராமத்துக்கு போங்க, கட்டப்பட்ட ஒரு கழுதையை பார்ப்பீங்க, கட்டவிழ்த்து கொண்டு வாருங்க. இன்றைக்கு உன்னுடைய வேலை அதுதான். கட்டவிழுங்க. உங்க கண்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய கட்டுகளை அவிழ்க்க தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கண்பார்ந்த தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர்ல கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு அந்த வல்லமை வேண்டும், என் ஜெபத்தில் அந்த அபிஷேகம் வேண்டும். ஆண்டவரே என் ஜெபம் வல்லமை நிறைந்ததா இருக்க வேண்டும், அது அஸ்திபாரத்தை அசைக்கிறதா இருக்க வேண்டும், என் திருச்சபை அசைக்கிறதா இருக்க வேண்டும், என்னுடைய ஊழியத்தை அசைக்கிறதா இருக்க வேண்டும், போராட்டத்தோடு என் இடத்துல வருகிற ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறதா இருக்க வேண்டும். ஆண்டவரே ஜெபம் பண்ண போறோம். We are quickly going to pray. அவன் ஜெபம் பண்ணும்போது உன் வார்த்தையை கேட்டு உன் ஜெபத்தில் இருக்கிற விசுவாசத்தை கண்டு அந்த பெரிய காரியங்களை செய்யப்போறாங்க. நிச்சயமா பாருங்க, இன்றைக்கு வெறுமையான ஒரு லீடர்ஸா இருக்கிற நீங்க, you will become a mighty woman for God. You will become a mighty weapon in the hands of God. தேவன் உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் வெகு சமீபமாயிருக்கிறது, வெகு சமீபமாயிருக்கிறது. புறஜாதிகளுக்குள்ளும் போய் நீங்கள் கட்டவிழ்க்க போறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லல, ஆவியானவர் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். புறஜாதிகளுடைய கட்டுகளை அவிழ்க்க தேவன் உங்களை அபிஷேகிக்க போகிறார் இந்த பகல் காலத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம், எல்லாரும் எழும்புவோம். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாய் நாம் மாறப்போகிறோம். இப்பொழுது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாய் மாறும் பொழுது, ஏற்றவனாய் மாறும் பொழுது கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்கிறார், கட்டுகளை ஆண்டவர் களைந்து போடுகிறார். உன் ஜெபத்தை கொண்டு உன்னை விடுதலை ஆக்க போகிறார். அதற்கு அடுத்தது உன் ஜெபத்தை கொண்டு மற்றவர்களை விடுதலை ஆக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேகமா எழும்பி நிற்போம், வேகமா எழும்பி நிற்போம். நேரம் இல்லை, நேரம் இல்லை, வெகு சீக்கிரத்தில். I am going to finish it off very quickly. Thank you Jesus. This is a very most important moment. இது கடைசி நேரம், கடைசி வேளை, கடைசி வேளை. இது கூப்பிட போகிற ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு முதலாவதாக உன் பாவ கட்டுகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடு. உன் பாவ கட்டுகளை அவர் அவிழ்க்க போகிறார். இப்பொழுது கட்டவிழ்க்க போகிறார். எந்த பாவத்தோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, இப்பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஏசப்பா என்னுடைய கட்டுகள் மாற வேண்டும் என்று சொல்லி, பாவ கட்டுகள் என்னிடத்தில் மாற வேண்டும் என்று சொல்றாங்க. நெஞ்சில கை வச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? ஏசப்பா, ஏசப்பா என் கட்டுகள் மாறட்டும் ஆண்டவரே, என் கட்டில் எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. நான் பாவியா இருக்கிறேன், நான் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போனேனே ஆண்டவரே. என் கட்டுகளை உடைங்க ஆண்டவரே, கட்டுகளை கலட்டுங்க ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கு. Lord, you set me free from my bondage. Lord, you set me free from your bondage. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவன், மகிமையின் தேவன், மகிமையின் தேவன்.